அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? 2 தினங்களுக்கு முன்னாடி தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பத்தி பேசியிருந்தோம். இப்போ ஈரோடு கிழக்குல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது திமுக ரொம்பவே நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. நேற்று இரவு வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுடைய வீட்டுக்கே போய் திமுகவினர் பேரம் பேசியதாகலாம் தகவல் வருது. இது குறித்து உங்களுக்கும் தகவல் வந்திருக்கும். என்ன மாதிரியான மனநிலையில திமுக இருக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சியை பார்த்து உண்மைக்குமே திமுகவுக்கு ஒரு பெரிய நடுக்கம் இருக்கா? அவங்களுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசிய கட்சிகளுக்கு, உளவுத்துறைக்கு, இந்த மாநில கட்சிகளுக்கு, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஜாதிய அமைப்புகளுக்குள்ள இருக்கிற தமிழ் கட்சிகளுக்கு என்று எல்லாருக்குமே ஒரு வகை நடுக்கம் இருக்கத்தான் செய்யுது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விட்டால் அது ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால இங்க பிளப்பு நடத்த முடியாது அப்படின்னு சாதியவாதிகள்ல இருந்து ஜாதியத்தை பேசுகின்ற தூக்கி பிடிக்கின்ற எல்லாருக்குமே ஒரு வகை கலக்கம் நடுக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் திராவிடன் வேண்டாம்னு சொன்னாலும் இவங்க ஓடி போய் ஆதரவு கொடுப்பாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த போட்டியிலிருந்தே விலகி ஓடிருச்சு பயந்து போய். அப்புறம் இதுல ஏன் நமக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் மத்தியில திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான அவப்பேர் இருக்குது. அதாவது திமுக தன்னுடைய ஒவ்வொரு துறைகள்லையும் எப்படி நஷ்டத்துல இருக்குதோ அது மாதிரி மக்கள் மத்தியில அதோடைய தகுதி இழந்து போயிருச்சு. திமுகவுக்கான செல்வாக்கு சரிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்யுதுன்னா, எதிர்கட்சிகளிடம் பேரம் பேசி நீங்க போட்டியிடாதீங்க, இந்த தேர்தலை வச்சு எங்களுடைய செல்வாக்கை நாங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும்படம் பணங்கள் கைமாறப்பட்டிருக்கிறதாக ஒரு கேள்வி. அது நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு தேர்தல் அரசியல்ல எதற்காக பின்வாங்கி ஓடணும்? தங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்குது, தங்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அதற்கென்று எல்லா பகுதிகளிலுமே தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும்போது எதற்கு நீங்க இப்ப பின்வாங்கி போகணும்? இதை நாம அதை கணக்கில் எடுக்க வேண்டி இருக்குது. இப்படி எல்லாருமே இந்திய தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே களத்துல போயிடுச்சு. ஆனா இந்த எதற்கும் அஞ்சாத புலிகள் அப்படின்னு பேர் வாங்கிய புலிக்கொடி ஏந்திய நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல நிக்குது அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். போஸ்ட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சவனுக்கு ஒரு போட்டியாளர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துடும். அதுவும் இவர் சாதாரண வேட்பாளர் அல்ல, புலி, பெண் புலி. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, தன்னந்தனியாக சென்று என்ன செஞ்சிருக்காரு, வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. திமுக கார ஊர்வலமா போய் அவன் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், சுயேட்சை கூட செய்யலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி, சீமானோடைய கட்சிக்காரங்க என்ன செய்யக்கூடாது, ஊர்வலம் போய் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அவசர நிலை பிரகடனம். அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அது இருக்குது. ஒரு நெருக்கடி இந்த காவல்துறைக்கு இருக்குது. அதனால என்ன செய்யறாங்க, நாம் தமிழர் கட்சியை மட்டும் அனுமதிக்க மாட்டேங்கான். அவங்க எல்லாம் பயப்படுற ஆளா? நான் ஒரு வரலாற்று செய்தியை படித்தேன் தம்பி, நீங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இங்கிருந்து ஒரு இயக்குனர்கள் அன்றைய காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரனை ஈழத்துல போய் சந்திக்க போயிருக்கிறாங்க. நிறைய பேர் போயிருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, என்னைய சிங்கள பகுதியிலிருந்து என்னைய ஒரு கூப்பிட்டுட்டு எங்க வாருங்க ஈழ பகுதிக்கு நள்ளிரவு 2 மணிக்கு என்னைய இன்னொரு ஒரு ட்ரக் ஒரு வாகனத்துல ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும் போது அந்த எல்லை பகுதியில அந்த நள்ளிரவு நேரத்துல 2 பெண் புலிகள் துப்பாக்கியோட என்ன செஞ்சாங்க, பாதுகாத்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதை நான் அப்படியே என் உடலெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஒரு நள்ளிரவு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல 2 பெண் புலிகள் தான் இந்த எல்லையை பாதுகாக்கிறாங்கன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய மன உறுதியவும் வீரத்தையும் அவர்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் வியந்தேன். உண்மையிலேயே பெண்களுக்கான விடுதலை என்பது ஈழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில சொன்னதை நான் பார்த்தேன். இன்னும் நிறைய வியந்து அவர் பேசியிருப்பாரு, நீங்க பாருங்க அதை. அப்படியாப்பட்ட ஒரு வரலாற்றை படித்த எங்கள் மூதாதையர்களின் வழித்தோன்றல் நற்சென்னை, பொன்முடியார், ஔவையார், இந்த வழியில கண்ணகி, இந்த வழியில இந்த பரம்பரையில் இந்த மரபணு கொண்ட சகோதரி
சீதாலட்சுமி அவர்கள் தன்னந்தனியாக போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அவர் வீட்டுக்கே போய் எத்தனையோ கோடிகளை பேரம் பேசியிருக்கதாகவும் ஒரு தகவல் வருது. ஆனா அதற்கெல்லாம் அவங்களுக்கு தேநீர் வழங்கிட்டு மிக்க நன்றி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி விலை போகாத அமைப்பை கொண்ட ஒரு மக்களுக்காக நிற்கின்ற, உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக நிற்கின்ற ஒரு கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். அந்த செய்திகளை நாம் படிக்கும்போது வரலாறு திரும்புகிறது என்று நமக்கு தோணுது. நீங்க நாம் தமிழர்னு கூட நீங்க செய்திகளில் போட மாட்டேங்க பாருங்க, சீமான் கட்சி அப்படின்னு போடுறான். நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. திராவிடன்னு சொல்ல மாட்டான், பொதுவா வந்து ஒரு செய்தியை வாசிப்பான் திமுக அப்படிமா. ஆனா இது திராவிட கூட்டம் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஆனா நாம் தமிழர்னு சொல்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய பயம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது இயற்கையாவே இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் புலிகளை பார்த்து குள்ள நரிகளுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த பயம் திமுகவுக்கு இருந்து கொண்டே இருக்குது. அதை நாங்க ரசிக்கிறோம். நிச்சயமான இப்போ ஈரோடு கிழக்குல போட்டி அப்படிங்கிறது திமுகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. ஆமா, பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டாலும், ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட இல்லாட்டாலும், எல்லா அநீதிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா மக்கள் விரோத சட்டங்களுக்கும் மக்கள் விரோத செயல்களுக்கும் முன்னின்று களத்தில் நின்று தமிழர்களுக்காக பேசுகின்ற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். அவர்தான் திமுகவை எதிர்ப்பதற்கு தகுதியானவர். அதனாலதான் களத்தில் நிற்கிறார். அதானே இப்போ இந்த போட்டி அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்குமே போகுமா? மற்ற கட்சிகள்லாம் களத்துல இருந்து வெளியேறிட்டாங்க இப்பவே. இது 2026லயும் எதிரொலிக்குமா? தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மனநிலை என்ன? நீங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றவர், உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் நாம சீமான் மீது ஒரு வகை, அதை எப்படி சொல்ல, அவரை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு சீமான் பேசுறது சரிதான ஐயா அப்படின்னு சொல்லுற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது உறுதியாக சீமான் வெல்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ் தேசியம் அப்படி என்பது அனைவருக்குமான வர்க்க பேதமற்ற சமத்துவமான ஒரு சோசலிச குடியரசு என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரு கொள்கை வரையறை. அதை இவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு அவங்க பேசுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அதனால நாம் தமிழர் கட்சி என்பது மக்கள் தேர்வு செய்யும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க. பிற கட்சிகளை பத்திய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இப்போ களம் அப்படிங்கிற திமுக நாம் தமிழர் மாறிட்டு மத்த பயந்து ஓடி போன இந்த விஜய் கட்சியா இருக்கட்டும், பிரதான எதிர்கட்சியான அதிமுக இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்சிகளை மக்கள் எப்படி பாக்குறாங்க? நம்ம விஜயெல்லாம் கணக்கிலவே எடுத்துக்கிற கூடாது. ஏன்னா ஒரு நடிகன், ஒரு கூத்தாடிக்கு என்ன தெரியும் நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம அவரை தமிழரா நம்ம வரவேற்க தான் செஞ்சோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மிகப்பெரிய கூமுட்டை அப்படின்னு சொல்லி. அதனால அதை விடுங்க. அது பண்ணையூர் பங்களாவில் தான் எல்லாமே நடக்கும். அங்கே செட்டிங் இருக்கும், அங்கே ஷூட்டிங் எடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒன்று. அதனால நம்ம அவரை பெருசாக பெரிய அளவில் விமர்சனங்கள்லாம் செய்ய வேணாம். அவனுக்கு களத்தில் வர தெரியாது, போராட தெரியாது. அவனுக்கு தண்ணி பற்றி, இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசினா அவன் கத்தி படத்தை சொல்லுவான். கத்தி படத்தில் விஜய் போராடினாரு அப்படின்னா. ஆக அவனுக்கு சினிமாவோடைய மனநிலையில் இருக்கிறவன் தான் அவன். அதனால நம்ம அவரை பற்றி பேச வேண்டாம். ஆனால் ஆளுங்கட்சி மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற ஆளுங்கட்சியான பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த களத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ திமுகவை பார்த்துட்டு அவங்க பயந்துருக்காங்களா, இல்லை திமுகவோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இருக்குது. வைகோ சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் திராவிடர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம திராவிடர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது. அதாவது சீமான் பின்னாடி 10 பேர் கூட அப்ப கிடையாது, 10 பேர் கூட சீமான் பின்னாடி இல்லை. ஆனா அந்த நேரத்திலே இவர்கள் பயந்தார்கள். எதிர்காலம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவன் தமிழ் பேசுறவன், சொந்த வந்தான், ரத்தம், இவன் சொன்னா அவன் மச்சான் அவன் ஓட்டு போட்டுருவான், அண்ணன் தம்பி வாக்களிச்சிருவான், அக்கா தங்கச்சிகள் பின்னாடி போய் நின்றுவாங்க. இயற்கையாவே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் தானே, ஒரு உறவு முறைகள் அப்படின்னு சொன்னா அது மாதிரி இவன் பின்னாடி பேருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்மளது சண்டையை தேர்தலில் வைத்துக் கொள்வோம், ஆனால் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பிக்கிட்டு வராங்க, அவர்கள் பொது எதிரின்னு சொன்னாரு. ஆம், நாம் தமிழர் கட்சி பொது
எதிரி. அவர்களை எதிரி அல்ல, எதிர்த்து நாம போட்டியிடுறோம். நம்மளும் வெற்றி, அவர்கள் போட்டியிடுகிற ஒரு களத்துல நாமளும் நிக்கிறோம், அவர்களை எதிர்த்து நிக்கிறோம். அதுக்காக அவர்களுக்கு எதிரி கிடையாது. நம் அரசியல்ல அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுப்போம். நேர்மையான உண்மையான அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி அடிகோர்ந்து நிற்கிறது. அந்த வகையில நாம அவர்களை எதிர்த்து நிக்கிறோம். திராவிடர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா நிக்கிறோம். திராவிடர்கள், பணம் படைத்தவர்கள், முதலாளிகள் தான் அந்த நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா பல கோடி ரூபாயை செலவு பண்ணாதான் அவங்களுக்கு சீட்டு வழங்கும். இந்த திமுக, அண்ணா திமுக போன்ற எல்லா கட்சிகளுமே, இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல கூட அந்த மாதிரி நிலைகள் வந்துருச்சு. அந்த வகையில நாம் தமிழர் கட்சி ஒரு எளிய பிள்ளையை நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் வென்று இந்த நிலத்தில் ஒரு புலிக்கொடி பறந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு இருப்பு இல்லாமல் போய்விடும் என்கின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இறுதியா ஒரு கேள்வினா, இப்போ தேர்தல்னு வந்துடுச்சு, ஈரோடு அதுவும் பெரியார் மண்ணுன்னு அவர்கள் திராவிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு மண்டல தேர்தல்ல தெரிஞ்சு போவோம் சீமான் அவர்கள் பேசியது சரியா தவறா, மக்கள் அதற்கு மதிப்பளிச்சிருவாங்க. ஆனா இப்போ இந்த திராவிட இயக்கத்தினர், பெரியாரிய உணர்வாளர்கள்லாம் சீமான் வீட்டை நாங்க முற்றுகையிட போறோம், சீமான் ஈரோட்டுக்கு பரப்புரைக்கு வரவே கூடாது, அவரை நாங்க அடித்து நொறுக்கோன்னு ஒரு வன்முறை சார்ந்த ஒரு இதை கொண்டு போறாங்க. இது மக்கள் மத்தியில எப்படி பிரதிபலிக்கும்? இது அவங்களுக்கு அதாவது பெரியார் ஒன்று ஒரு புனிதமான பின்பம் அல்ல. அவர் வானத்திலிருந்து குதிச்சவர் கிடையாது. அவரும் இந்த நிலத்தில் மனிதனாக பிறந்து சில தீய பழக்கங்கள் அவற்றையும் இருந்தது, சில நல்ல பழக்கங்களும் அவற்றை இருந்தது. சில சமூக நீதிக்காக அவர் பேசியிருக்காரு, இல்லைன்னு நாங்க மறுக்கல. அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லும் போதுதான் நமக்கு அங்க கேள்வி எழும்புது. அப்ப எங்க தாத்தாங்கெல்லாம் என்ன சும்மாவா இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுகுது. அதனால இது பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது. பெரியார் மண்ணுனா இவன்களை அள்ளி விற்க மாட்டாங்க, இது தமிழர் மண். அதனாலதான் அள்ளி விற்கிறான், மலையை நொறுக்கி கூட கொண்டு போறான் தமிழர் மண்ணுங்கிறதுனால. அதனால இது பெரியார் மண்ணும் ஒன்றும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவன் என்ன செய்யறான், இந்த மக்களை அப்படி சொல்லி வச்சிருக்கிறான். பெரியார் என்பவர் கடவுளால் அருளப்பட்ட நேரடியான தூதர் கிடையாது. அவர் மீது கேள்விகள் எழுப்பாதற்கு. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாரு, பல இயக்கங்கள்ல இருந்திருக்கிறாரு. கடைசியா அவர் திராவிடர் கழகம் என்கின்ற நீதி கட்சியை பேர் மாற்றி ஒரு கட்சியை வழிநடத்தி போயிருக்காரு. அவர் ஒரு கட்சி தலைவர் தான். அதனால ஒரு கட்சியின் தலைவரை எதிர்த்து பேசுவதற்கு, அவரின் வார்த்தைகளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இன்னொரு தலைவருக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் தவறானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியார் ஒன்றும் பெரிய புனித பின்பம் கிடையாது. நிறைய பேர் இப்போ வாராங்க, பெரியார் என்னெல்லாம் பேசினாரு, பெரியார் என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பெரியாருங்கிறது பெரிய ஒரு அருவருப்பான ஒண்ணுதான். அது எங்களை பொறுத்த வரைக்கும் அருவருப்பானதுதான். அதனால அது ஒரு இது கிடையாது. களத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பெரியார் அப்படிங்கிறத ஒன்றை தாண்டி தமிழ் தேசியம் அப்படிங்கிறத உறுதியாக களத்துல நின்று வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மிக்க நன்றினா, உங்களுடைய இந்த நேரத்தை கொடுத்து இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.